ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன மிடில் கிளாஸ் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதா ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் முனிஷ்காந்த் வராரு. அவர் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறாரு. சரியான வருமானம் இல்லை. ஒரு 16,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபா விஜயலட்சுமி வராங்க. அவங்க வந்துட்டு எப்படியாவது இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து ஒரு பணக்கார லைஃபுக்கு மாறிட மாட்டோமா அப்படிங்கிற நினைப்போட நிறைய வேலை செய்கிறாங்க. துணி தைக்கிறாங்க, எல்ஐசி ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறாங்க, அப்புறம் புடவை விற்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி எப்படியாவது நம்ம முன்னேற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினைப்போட வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா விஜயலட்சுமியோட தம்பி வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு, இந்த மாதிரி தனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜயலட்சுமி ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம தம்பிக்கு நம்ம நிறைய செய்யணும். என் கூட பிறந்தவங்களாம் நிறைய செஞ்சுருக்காங்க, நான் அவங்களோட ஒரு பங்கு சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்க ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அது 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அது முனிஷ்காந்த் கிட்ட சொல்கிறாங்க. முனிஷ்காந்த் இருந்துட்டு, என்னால் ஒரு 30,000 தான்மா பரட்ட முடியும், நீ நினைக்கிற மாதிரி 2 லட்ச ரூபாலாம் என்னால் பரட்ட முடியாது, அதான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க திட்டுறாங்க, உன்னால் ஒரு 2 லட்ச ரூபா கூட பரட்ட முடியாதா, நம்ம மரியாதையே கெட்டு போயிடும் நம்ம தம்பிக்கு நம்ம செய்யலினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் சரிம்மா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், இந்த 30,000த்துக்கே நான் எங்கெங்கே தேடணும், நீ சொல்கிறது 2 லட்ச ரூபா, அது கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாள் பக்கமாக வந்துட்டே இருக்குது. இவங்களும் சின்ன சின்ன வேலையாக எதோ செஞ்சு யூடியூப் சேனலு, அப்புறம் சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதுலேயோ ஒன்று காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி ஏதோ பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அதை பற்றிலாம் கவலையே படாமல் எப்படியாவது தான் ஊரில் ஒரு நிலம் வாங்கணும், அதை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடணும், இந்த சிட்டி சைடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே தெரிகிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பத்திரம் கையில் கிடைக்கிது. அந்த பத்திரத்தை படித்து பார்த்தா இவங்க அப்பா யாருக்கோ கடன் பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. அதை படித்து பார்த்துட்டு, இந்த பத்திரத்து மூலிமா நமக்கு ஏதோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பொண்டாட்டி வந்துட்டு, உங்கள் அப்பாவே ஏற்கனவே நிறைய பேத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளை இந்த கதியில் விட்டு வச்சுருக்காரு, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பத்திரத்தை உரமாக வச்சுட்டு பணத்தை ரெடி பண்ண வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பத்திரத்து மூலிமா ஏதோ பணம் கிடைக்குமோன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் இருக்க அட்ரஸ் போட்டிருக்கபடி இவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடமே மாறி போய் கிடக்கு. சேட்டுக்கு கடன் பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த சேட்டு வந்து இப்போ வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கார். இதை பார்த்தோடனே முனிஷ்காந்த் என்ன பண்ணிடுறாரு, சரி பணம் கேட்போம், நம்ம கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சேட்டுக்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த சேட்டுக்கு யாருன்னே இவரை தெரியல. அதுக்கப்புறம் பத்திரத்தையும் அந்த சேட்டுக்கிட்ட எடுத்த இவங்க அப்பாவோட ஃபோட்டோவையோ கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு, ஓ நீ இவரோட பையனா, நீ என்ன பண்ணுற, 10 நாள் கழிச்சு இதே இடத்துக்கு வா, உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு செக் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முனிஷ்காந்துக்கு ஷாக் ஆயிடுது, அவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாரு. பொண்டாட்டி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்களா, உங்கள் அப்பாவை நான் இவ்வளோ நாள் திட்டிகிட்டு இருந்ததுப்பா போச்சு, அவர் இனிமேல் நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து மாட்டி பூஜை பண்ணுறாங்க. இவருக்கும் மரியாதை கூடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு அக்கம் பக்கத்துலலாம் கடன் வாங்கி அவங்க தம்பி கல்யாணத்துக்கு செய்கிறாங்க. ஏன்னா இந்த பணம் தான் வரப்போகுது இல்லை, அதனால் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் திருப்பி வராங்க. 10 நாள் ஆயிடுது. பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க, போய் அந்த செக்கை போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் கிளம்பி போகிறாரு. திருப்பி அதே இடத்துக்கு போகிறாரு. போனால் அவர் வந்து பேர் தெரியல, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் வந்து கால்மார்க்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த பேர் அவருக்கு வாயிலே நுழையல. அதனால் அந்த பேரை செக்கில் எழுதாமல் அப்படியே கொடுத்துட்றாரு. வெறும் அமௌண்ட்டை மட்டும் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. நீ ஃபில்லப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இவரும் அப்படியே வாங்கி பையில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ஒரு சில இடங்கள்லாம் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த செக்கு மிஸ் ஆகிடுது. பேங்க்கில் கொண்டு போய் போடலான்னு போகிறாரு. அந்த செக்கு காணோம். அதுக்கப்புறமா அந்த செக்கை கொடுத்த அந்த சேட்டுக்கிட்டே போகிறாரு. ஆனால் அந்த சேட்டு செத்து போயிடுறாரு. இவரால் அந்த செக்கையும் திருப்பி வாங்க முடியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டிகிட்ட அதை சொல்லவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செக்கு தொலைஞ்சிச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒய்ஃபுக்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இவர் வீட்டுக்கு போனோடனே, ஒரு செக்கு கூட என்னால் வச்சுருக்க முடியாதா, இல்லை என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இவர் வந்து பொண்டாட்டி இப்படி திட்டுறான்னு கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலில் இவரை பற்றி ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க. அது வேறு 2000 கமெண்ட்ஸ் வந்துடுது. இதை முனிஷ்காந்த் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு.
என் பொண்டாட்டி திட்டினது கூட எனக்கு வருத்தமாக இல்லை, ஆனால் இந்த 2 கமெண்ட்டை பார்த்தது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒருத்தனோட கஷ்டத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு. எப்படியாவது இந்த செக்கை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் வைக்கிறாங்க. அந்த டிடெக்டிவாக ராதாரவி வராரு. அவர் இவர் போன இடமெல்லாம் விசாரித்து பார்க்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக இவங்க ஒய்ஃப் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஹேண்டிகேப்டு, அந்த பொண்ணு இவர்கிட்ட அந்த செக்கை கொடுக்குது. அதுக்கு முனிஷ்காந்த் கேட்குறாரு, ஏம்மா இந்த செக்கில் பேர் எழுதாமல் இருந்துச்சு, நீ எழுதி கொடுத்துருக்கலாம்ல, உனக்கு பணம் கிடச்சிருக்கும்ல, நீயே கஷ்டப்பட்டுருக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உழைக்காமல் வர காசு எனக்கு தேவையில்ல, நீங்கள் எந்த கஷ்டத்தில் அந்த செக்கை வச்சுருந்தீங்களோ உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், உங்கள் ஒய்ஃப் போட்ட வீடியோனால தான் உங்கள் இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவரும் எமோஷ்னலாக வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேங்க்கில் கொண்டு போய் அதை போட போகிறாரு. போட்டால் அங்கே வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த சேட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு செக் வந்திருக்கு 1 கோடி ரூபாய்க்கு, அதை பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேட்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் நைட்டெல்லாம் இருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு முதலாளி இருந்தார், அவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்றைக்கி நைட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் பேங்க்காரங்கிட்ட அந்த செக்கை பாஸ் பண்ணிடுங்க, அந்த பணம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செக்கும் பாஸ் ஆயிடுது, பணமும் கிடச்சிருது. ஆனாலும் இவருக்கு நிம்மதியே இல்லை முனிஷ்காந்துக்கு, ஏன்னே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு பார்க்கில் போய் உட்கார்றாரு. அங்கே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதை நினச்சோடனே தான் அவருக்கு தோணுது, நாம் நம்மளுக்கு கீழே யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பணத்தில் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மிச்ச பணத்தை கொண்டாடிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த பணத்துக்கோசரம் தானே இன்னைக்கு பேசினேன், இந்தா வந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நிலம் வாங்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லி இவங்கெல்லாம் சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. அங்கேயே இந்த படம் முடிஞ்சிருது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீல் குட் மூவி, ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம், வீக்கெண்டுக்கு ஒரு சரியான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் போக போக பிக்கப் ஆயிடுது. இது கடைசி 20 நிமிஷம் நம்மளை அழுவே வச்சிடுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல படம். எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.